ஜோர்டானில் இருக்கக்கூடிய TPY-2 ராடர் தளத்தையும் தரைமட்டமாக்கிய ஈரான். மேலும் ஈரான் துருக்கியை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது. துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுக்கு எதிரான எவ்வாறான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். இலக்கு வைக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய அர்லெக் நாசகார போர்க்கப்பலும் குறித்த போர்க்கப்பலுக்கு எதிரான ஈரானின் தாக்குதலை உறுதி செய்த சீனாவின் செயற்கைக்கோள் புகைப்படங்களும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் தரைமட்டமாக்கப்படும் அயன்டோம் அமைப்புகளும் ராடர் கருவிகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் விசேட தாக்குதலில் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் கடற்படை கப்பல்கள் போர்க்கப்பல்களை இழந்த ஈரானும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஆரம்பமாக போகும் மிகப்பெரிய போரும் இதற்காக தரமான விருந்துகளை தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஈரானிய கடற்படையினரும் அடிமை அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிராக நேரடியாக போரில் களமிறங்கினால் இந்த போரானது ஷியா சன்னி போராகவா அமைந்திருக்கும். ஈரானி IRGC இராணுவத்தின் உளவாளிகளை கைது செய்த கத்தாரும் ஏனைய ஈரானிய உளவாளிகளையும் கைது செய்வதற்கு கத்தார் மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளும் சவுதி அரேபியாவிலும் கத்தாரிலும் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் மொசாட் உளவாளிகள் தொடர்பான உண்மையான தகவல்களும் இது ஈரான் அப்டேட்டினுடைய 14வது காணொளியாகும். முன்னைய காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை பார்வையிட முடியும். மேலும் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 காணொளிகளை நான் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றேன். அதிகளவானோர் என்னுடைய காணொளிகளை தொடர்ச்சியாக பார்வையிடுகின்றார்கள். சிலர் தொடர்ச்சியாக காணொளிகளை பார்வையிடுவதில்லை. அத்தோடு காணொளிகளை தொடர்ச்சியாக பார்வையிடாமல் நான் ஏற்கனவே கூறியிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் தகவல்கள் தொடர்பாகவும் கேள்விகளை எழுப்ப வேண்டாம். நீங்கள் அனைவரும் என்னுடைய ஒவ்வொரு காணொளிகளுக்கு கீழாலும் பதிவிடக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் கேள்விகளையும் நான் முழுமையாக பார்வையிடுகின்றேன். இது நான் உங்களுக்கு வழங்கக்கூடிய மரியாதையாகும். உங்களுடைய கருத்துக்களுக்கு வழங்கக்கூடிய மரியாதையாகும். மேலும் உங்களுடைய கருத்துக்களும் ஆதரவும் எனக்கு மிக முக்கியமானதாகும். காணொளிகளை தொடர்ச்சியாக பதிவிடுவதற்கு உங்களுடைய கருத்துக்களும் ஆதரவுமே எனக்கு உந்து சக்தியாகவும் காணப்படுகின்றது. இதனால் தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவிட்டு முழுமையான ஆதரவை வழங்கி வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் காணொளிகளை தொடர்ச்சியாக பார்வையிடுங்கள். அப்போது தான் யுத்த களத்தினுடைய உண்மையான தன்மையை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதான தாக்குதல்கள் ஈரானினுடைய ராஜதந்திர தாக்குதல் பதிலடியாகவே அமைந்துள்ளது என்கின்ற என்னுடைய நிலைப்பாட்டை நேற்றைய காணொளியில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் நேற்றைய தினமும் சவுதி அரேபியாவின் எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலானது ஏவுகணை தாக்குதல் என்று தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் குறித்த ஏவுகணையை சவுதி அரேபியா சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ள பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதலும் ஈரானின் ராஜதந்திர பதிலடி தாக்குதல் தான். அத்தோடு சவுதி அரேபியாவிலே 2 மொசாட் உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கத்தாரிலே மொசாட் உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகவியலாளரான டக்கர் கார்ல்சன் எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லாத செய்திகளை முன்வைத்திருந்தார். மேலும் எந்தவிதமான ஆதாரமும் இல்லாத இந்த செய்திகளையே அதிகளவான சர்வதேச ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் தங்களுடைய பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். அதே நேரம் நாங்கள் எந்த ஒரு மொசாட் உளவாளியையும் கத்தாரிலே கைது செய்யவில்லை என கத்தாரி அரசாங்கமே உத்தியோகபூர்வமாக அறிவித்துவிட்டது. மேலும் சவுதி அரேபியாவில் மொசாட் உளவாளிகள் கைது செய்யப்பட்டதாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் ஆதாரமற்ற செய்திகள் என்றும் சவுதி அரேபியாவினுடைய அரச தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான ஆதாரங்களையும் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இந்த ஆதாரங்கள் ஒன்றும் ரகசியமான ஆதாரங்கள் அல்ல. இணையதளத்தில் உங்களுக்கு இலகுவாக இந்த ஆதாரங்களை உறுதி செய்து கொள்ள முடியும். அத்தோடு கத்தாரினுடைய பாதுகாப்பு படைப்பிரிவினர் 2 ஈரானிய உளவாளிகளை கைது செய்துள்ளார்கள். கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க சொத்துக்கள் தொடர்பாகவும் அமெரிக்காவின் நலன்கள் தொடர்பாகவும் கட்டளை தளங்கள் தொடர்பாகவும் கத்தாரிலே ஹோட்டல்களில் தங்கியிருக்க அமெரிக்க அதிகாரிகள் சிப்பாய்கள் தொடர்பாகவும் இவர்கள் தகவல்களை திரட்டியுள்ளார்கள். குறித்த தளங்களையும் ஹோட்டல்களையும் முக்கியமான புள்ளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே ஈரான் இந்த உளவாளிகளை பயன்படுத்தி வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த உளவாளிகளை தான் தற்போது கத்தாரி அரசாங்கம் கைது செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கத்தாருக்குள்ளே அதிகளவான ஈரானிய உளவாளிகள் இருப்பதாகவும் இவர்களை கைது செய்வதற்காக நாங்கள் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம் என்றும் கத்தாரி அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த தகவல்களுக்கான ஆதாரங்களையும் பதிவிட்டுள்ளேன். ஆனால் இந்த தகவல்களை சர்வதேச ஊடகங்களோ அடிமை அரபு ஊடகங்களோ முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை.
அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் சவுதி அரேபியாவிலும் கத்தாரிலும் ஏனைய அடிமை அரபு நாடுகளிலும் CIA உளவு பிரிவும் மொசாட் உளவு பிரிவும் சுதந்திரமாகவே செயற்படுகின்றன. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் CIA தளமாகவும் மொசாடினுடைய தளமாகவும் செயற்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதரகமும் இன்னும் சில முக்கியமான தளங்களும் மொசாட் உளவு பிரிவினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. இதே போன்று அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மேற்குலக நாடுகளுடைய மிக முக்கியமான நலன்களில் CIA உளவு பிரிவும் மொசாட் உளவு பிரிவும் சுதந்திரமாக வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இவர்களை சவுதி அரேபியாவினுடைய அரசாங்கமோ கத்தாரி அரசாங்கமோ ஏனைய அடிமை அரபுகளின் அரசாங்கமோ கைது செய்வதில்லை. அமெரிக்காவோடும் மேற்குலக நாடுகளோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடும் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு அமைவாக மொசாட் உளவாளிகளையோ CIA உளவாளிகளையோ மேற்குலக உளவாளிகளையோ இந்த அடிமை அரபுகள் ஒரு பொழுதும் கைது செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இந்த அடிமை அரபு நாட்டு தலைவர்களையும் CIA மற்றும் மொசாட் உளவாளிகளை இயக்குகின்றார்கள். அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் அனைவரும் மேற்குலக உளவாளிகள் தான். எனவே இந்த அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் மொசாட் உளவாளிகளை கைது செய்துள்ளார்கள் என்கின்ற செய்தியை 3 வருட அல்-அக்ஸா வெள்ளப்போருக்கு பின்பும் 3 வருட யுத்த களத்திற்கு பின்பும் நாங்கள் நம்புவோமாக இருந்தால் அது எங்களுடைய முட்டாள்தனத்தையே குறிக்கின்றது. சவுதி அரேபியாவிலும் கத்தாரிலும் மொசாட் உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்கின்ற செய்திகள் இந்த அடிமை அரபுகளை நியாயப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு விதமான பிரச்சாரங்களாகும் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த அடிமை அரபுகள் ஜியோனிசத்திற்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க மாட்டார்கள். மேலும் இந்த அடிமை அரபு தலைவர்கள் ஜியோனிச முஸ்லிம்கள் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிமை அரபு தலைவர்கள் ஜியோனிசத்தின் நலன்களுக்காகவே சேவை செய்கின்றார்கள். 3 வருட அல்-அக்ஸா வெள்ளப்போருக்கு பின்பு பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு பின்பு நாங்கள் இந்த உண்மைகளை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது கவலைக்குரிய விடயமாகும். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவையும் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் ஏனைய அடிமை அரபுகளையும் ஈரானுக்கு எதிரான போரில் நேரடியாக களமிறக்குவதற்கே முயற்சி செய்து வருகின்றார். மேலும் இதற்கான காரணங்களை முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு இந்த அடிமை அரபுகள் ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்கினால் ஈரானும் இந்த அடிமை அரபுகளுடைய போரை ஏற்றுக்கொண்டு பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொள்ளும். ஏனென்றால் தற்போதைய சூழ்நிலையில் இந்த போரும் அமெரிக்காவுக்கு உச்சழுத்தத்தை வழங்கக்கூடிய போராகவே அமைந்திருக்கும். இதனால் அடிமை அரபுகள் ஈரானுக்கு எதிராக களமிறங்குவது ஈரான் ஒரு வாய்ப்பாகவே அமைந்திருக்கும். அடுத்து அடிமை அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிராக நேரடியாக போரில் களமிறங்குவது ஷியா சுன்னி மோதலாகவே அமைந்திருக்கும் என பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. உண்மையில் யார் தற்போதைய சூழ்நிலையில் ஷியா சுன்னி மோதலை விரும்புகின்றார்களோ, இந்த மோதலை ஷியா சுன்னி மோதலாக அடையாளப்படுத்த விரும்புகின்றார்களோ அவர்கள் தான் இந்த பிரச்சாரங்களையும் மேற்கொள்கின்றார்கள். அத்தோடு அடிமை அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்கினால் அது ஷியா சுன்னி மோதலாக இருக்காது, ஜியோனிச முஸ்லிம் தலைவர்களுக்கு எதிரான போராகவே இருக்கும். ஏனென்றால் அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் சன்னி முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் ஜியோனிச முஸ்லிம்கள், ஜியோனிச முஸ்லிம் தலைவர்கள். மேலும் அடிமை அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிராக களமிறங்கினால் ஈரான் சன்னி முஸ்லிம்களுக்கு எதிரான போரை மேற்கொள்ளாது, ஜியோனிச முஸ்லிம் தலைவர்களுக்கு எதிரான போரையே மேற்கொள்ளும். அல்-அக்ஸா வெள்ள போரானது அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் அனைவரும் ஜியோனிச முஸ்லிம்கள் என்பதனை உறுதி செய்துவிட்டது. எனவே இதற்கு பிறகும் இந்த மோதலை ஷியா சுன்னி மோதலாக யாரும் பார்க்க தேவையில்லை. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சன்னி முஸ்லிம்களுக்கும் அவர்களுடைய நாட்டு தலைவர்கள் ஜியோனிச முஸ்லிம்கள் தான் என்பதும் தெளிவாகியுள்ளது. எனவே அடிமை அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்கினால் இந்த போரானது ஷியா சன்னி போராக மோதலாக அடையாளப்படுத்தப்படக்கூடாது, ஜியோனிச முஸ்லிம் தலைவர்களுக்கு எதிரான போராகவே அடையாளப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் களத்தினுடைய உண்மையான யதார்த்தமும் கூட. இந்த விடயத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் மாத்திரமே அடுத்த கட்ட மத்திய கிழக்கு போரினுடைய உண்மையான தன்மையை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து ஈரானுக்கு எதிராக அடிமை அரபு நாடுகள் களமிறங்கினால் நாங்கள் அடிமை அரபு நாடுகளுக்கு எதிராக ஜியோனிச முஸ்லிம் தலைவர்களுக்கு எதிராக முழுமையாக களமிறங்குவோம் என யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகள் தற்போது உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஏனினும் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை, எதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது யமன் ஹவுதி இராணுவத்தினர் சரியான சந்தர்ப்பம் வரும் வரையில் தான் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிரான போரில் அடிமை அரபு நாடுகள் களமிறங்கும் சந்தர்ப்பத்தில் அடிமை அரபு நாடுகளுக்கு எதிரான போரில் களமிறங்குவதற்கு யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக தயாராக இருக்கின்றார்கள் என்பதனையும் தற்போது எங்களுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும்.
அடுத்து அமெரிக்காவினுடைய கடற்படையானது ஈரானிய கடற்படை கப்பல்களுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை கடந்த 4 நாட்களாக மேற்கொண்டு வருகின்றது. ஈரானிடம் இருக்கக்கூடிய கடற்படை கப்பல்களையும் போர்க்கப்பல்களையும் முழுமையாக மூழ்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இதற்கமைவாக தற்போது ஈரானின் கடற்படைக்கு சொந்தமான 15க்கும் அதிகமான கடற்படை கப்பல்களும் உளவு கப்பல்களும் போர் கப்பல்களும் தாக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரானினுடைய கடற்படை கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு நாங்கள் ஒட்டுமொத்த ஈரானிய கடற்படைகளையும் முழுமையாக அழித்து விட்டோம் என அமெரிக்கா தொடர்ச்சியான அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றது. அத்தோடு ஈரானிய கடற்படையானது பாரசீக வளைகுடா பிரதேசத்தையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் ஓமான் வளைகுடா பிரதேசத்தையும் கடற்படை கப்பல்களை பயன்படுத்தி போர்க்கப்பல்களை பயன்படுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்திருக்கவில்லை. குறித்த கடல் பிரதேசங்கள் அனைத்தையும் ஈரானிய கடற்படையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணமே ஈரானினுடைய மொசைக் பாதுகாப்பு உத்தி திட்டம்தான். மொசைக் பாதுகாப்பு உத்திக்கமைவாகவே ஈரானிய கடற்படையினர் செயற்பட்டு வருகின்றார்கள். மேலும் இதற்கமைவாகவே ஒட்டுமொத்த கடல் பிரதேசங்களையும் கட்டுப்படுத்துகின்றார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். ஈரானினுடைய கடற்படை நகரங்கள் பாரசீக வளைகுடா பிரதேசத்தோடும் ஹெர்முஸ் ஜலசந்தி மற்றும் ஓமான் வளைகுடா பிரதேசத்தோடும் முழுமையாக இணைக்கப்பட்டுள்ளன. ஈரானினுடைய மிக முக்கியமான கடற்படை சொத்துக்கள், ஆயுதங்கள், ஏவுகணை களஞ்சிய சாலைகள் பாதுகாப்பாகவே இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான ஈரானிய வேகப்படகுகள் தயாராக உள்ளன. மேலும் ஈரானிய கடற்படையினர் உறுதியாகவும் வினைத்திறனாகவும் செயற்பட்டு வருகின்றார்கள். இதற்கமைவாகவே பாரசீக வளைகுடா பிரதேசத்தையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் ஓமான் வளைகுடா பிரதேசத்தையும் தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்துள்ளார்கள். மேலும் இவ்வாறு ஈரான் வினைத்திறனாக செயற்படுவதற்கு காரணம் ஈரானினுடைய மொசைக் பாதுகாப்பு உத்தியாகும். அடுத்து ஈரானிய கடற்படையினர் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலோடு இணைந்திருக்கக்கூடிய அர்லேக் புரூக் என்கின்ற நாசகார போர்க்கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த நாசகார போர்க்கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இதனை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் சீனா வெளியிட்டிருந்தது. அத்தோடு ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து ஈரானிய கடற்படையினர் 2 தடவைகள் மாத்திரமே சிறிய தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் குறித்த போர்க்கப்பலை மூழ்கடிப்பதற்கான தாக்குதல்களை ஈரானிய கடற்படையினர் இன்னும் மேற்கொள்ளவில்லை. அத்தோடு இந்த ஏவுகணை தாக்குதல்களையும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டு வீழ்த்தியிருந்தன. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் மிகப்பெரிய போர் நடைபெறப் போகின்றது. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களும் ஒட்டுமொத்த கடற்படையும் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் பாரசீக வளைகுடா பிரதேசத்தையும் ஓமான் வளைகுடா பிரதேசத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய போகின்றார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போது தான் அமெரிக்க கடற்படைக்கும் ஈரானிய கடற்படைக்கும் இடையிலான உண்மையான மோதல் ஆரம்பமாக போகின்றது. ஈரானினுடைய மொசைக் பாதுகாப்பு உத்தியினுடைய உண்மையான தாக்குதல்கள் வெளிப்படுத்தப்பட போகின்றன. அடுத்து ஈரானுக்குள்ளே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. இந்த தாக்குதல்கள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது முதலாவது பகுதியாக தெஹ்ரானில் இருக்கக்கூடிய அரச கட்டிடங்களையும் அரசு நிறுவனங்களையும் போலீஸ் தலைமையகங்களையும் இன்னும் மிக முக்கியமான புள்ளிகளையும் தளங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தரைமட்டமாக்கி வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் தெஹ்ரானிலே 20க்கும் அதிகமான கட்டிடங்களும் முக்கியமான தலைமையகங்களும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மேலும் இவ்வாறு தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஈரான் இஸ்லாமிய குடியரசின் நிர்வாக கட்டிடங்களை முழுமையாக அழித்துவிட்டு அவசரமாக ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும் என முயற்சி செய்கின்றார்கள். இரண்டாவதாக 7 நாட்களுக்குள்ளே ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் ட்ரோன் திறன்களையும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளையும் ட்ரோன் களஞ்சிய சாலைகளையும் முழுமையாக அழித்துவிட வேண்டும் என திட்டமிட்டு தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மூன்றாவதாக ஈரானின் வடமேற்கு பிரதேசமான குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். குர்திஸ்தான் பிரதேசத்தினூடாக குர்திஷ் பயங்கரவாதிகளும் பிரிவினைவாதிகளும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு ஏதுவான காரணிகளை உருவாக்குவதற்காகவே இந்த தாக்குதல்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே இன்னும் 7 நாட்களுக்குள் இந்த 3 நோக்கங்களையும் அடைந்து கொள்வதற்காகவே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 3 பகுதிகளாக பிரித்து தாக்குதல்களை வேகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த தாக்குதல்களின் மூலமாக ஈரானிய களத்தில் அவர்கள் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள மாட்டார்கள். இதற்கான காரணத்தினை முன்னைய காணொளிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அமெரிக்காவினால் ஈரானினுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகளை முழுமையாக அழித்துவிட முடியாது. ஈரானின் வடமேற்கு பிரதேசத்தில் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதனால் குர்திஷ் பிரிவினைவாத படைகளுடைய தரைவழி தாக்குதல்களை ஊக்குவிக்க முடியாது. மேலும் இந்த தரைவழி தாக்குதல்களில் வெற்றி பெறவும் முடியாது. அதே போன்று தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரச கட்டிடங்களை தரைமட்டமாக்கினாலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்த முடியாது. மேலும் தற்போது இவற்றை உங்களுக்கு நம்புவதற்கு கடினமாக இருக்கலாம். சர்வதேச ஊடகங்களுடைய இந்திய ஊடகங்களுடைய பிரச்சாரங்களின் விளைவாக நீங்கள் இதனை தற்போது நம்புவதற்கு மறுக்கலாம். ஆனால் இன்னும் 7 நாட்களுக்கு பிறகு இந்த உண்மைகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும்
யாராலும் இந்த இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாது என்கின்ற உண்மைகளை இன்னும் ஒரு வாரத்திற்குள் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அடுத்து ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராடர் கருவியான தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தேவையான மிக முக்கியமான ராடர் கருவியான ANTPY-2 ராடர் கருவிகளை கொத்தாக அளித்துள்ளது. மேலும் ஜோர்டானிலும் சவுதி அரேபியாவிலும் துருக்கியிலும் இருக்கக்கூடிய ANTPY-2 ராடர் கருவிகளை அளிப்பதற்கு ஈரான் திட்டமிட்டு வருவதாகவும் நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக செயற்கைக்கோள் புகைப்படங்களுக்கு அமைவாக ஜோர்டானில் இருக்கக்கூடிய ANTPY-2 ராடர் கருவியையும் ஈரான் தரைமட்டமாக்கியுள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த வரைபடத்தில் இதனை உங்களுக்கு அவதானிக்கலாம். எனவே தற்போது துருக்கி மற்றும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ANTPY-2 ராடர் கருவிகளே எஞ்சியுள்ளன. இப்படியான நிலைமையிலேயே நேற்று மாலை ஈரான் அதிரடியாக துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த அமெரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய ANTPY-2 ராடர் கருவியை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே நேரம் ஈரானினுடைய இந்த தாக்குதல்களை துருக்கி முறியடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலுக்கு பின்பு துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் அப்பாஸ் அரக்சி அவர்களை தொடர்பு கொண்டு மிரட்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மீண்டும் இவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம், அவ்வாறு தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம் என துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை பொளந்து கட்டி வருகின்றார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே தரைவழி தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தற்போது சிக்கிக் கொண்டுள்ளது. நாங்கள் ஹிஸ்புல்லாவை தவறாக மதிப்பிட்டு விட்டோம், ஹிஸ்புல்லா பலவீனம் அடைந்து விட்டது என்று எண்ணிவிட்டோம். ஆனால் தற்போது தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்த தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தங்கியிருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து வெடிகுண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையிலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலிலே குறைந்தது 5க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயன்டோம் அமைப்புகளை இலக்கு வைத்தும் ராடர் கருவிகளை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 10 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 அயன்டோம் அமைப்புகளும் 2 ராடர் கருவிகளும் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.